அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் பார்த்தீங்கன்னா விவகாரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. விவகாரத்து அவங்களுடைய பர்சனலான ஒரு விஷயமா இருக்கலாம், அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சங்கீதா அவர்கள் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிற சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பர்சனலாக நம்ம எடுத்துக்க முடியாது. சங்கீதாவை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு விஜய், அது பர்சனல் கிடையாது, அது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். கள்ளத்தொடர்பு பர்சனல் கிடையாது, அது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். அப்புறம் விஜய்க்கு மனநலம் சரியில்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுவும் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆகவே நம்ம இதை பற்றி பேசி தான் ஆக வேண்டியது இருக்குது. ஏன்னா தமிழ்நாடுன்னு சொன்னாலே நான் தான் தமிழ்நாடு, என்னைய திட்டுனா தமிழ்நாட்டை திட்டுற மாதிரின்னு சொல்லி தமிழ்நாடே தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணக்கூடிய ஒருத்தன் அவன் பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்கிறான் அப்படின்றதையும் மக்கள் பார்க்க தான் செய்வாங்க. அது மக்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம்தான். இவ்வளோ நாளும் மற்ற நடிகர்களுடைய மனைவிகள், குழந்தைகள், நடிகர்கள் எல்லாரையும் அப்யூஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ தரம் தாழ்ந்து இறங்கி போய் எவ்வளோ கொச்சப்படுத்தியிருப்பானுங்க விஜயோடைய ரசிகர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்களே அபியூஸ் பண்ணுறானுங்க, ஆரம்பிச்சிட்டானுங்க. கூடவே வாழ்ந்தவங்க அவங்க இப்படி மனு அளிச்சிருக்காங்க, அதை கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணி ஓரமாக ஒதுங்கி நிற்கிறதுக்கு இல்லாமல் அந்த பெண்ணை அபியூஸ் பண்ணுறானுங்க. இதுக்கு காரணம் திமுக தான்றானுங்க. இதுக்கு என்னடா சம்பந்தம்? விஜயோடைய பர்சனல் லைஃபுக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? சங்கீதா அவர்களை திமுக இயக்குதான், திமுகவை தொட்டால் நம்ம சும்மா இருப்போமா? கண்டிப்பாக பேசி தான் ஆகும். சங்கீதா அவர்கள் அந்த மனுவில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, முக்கியமான விஷயங்களை நம்ம பார்ப்போம். நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் விஜய் இருப்பது ஏப்ரல் 2021 எனக்கு தெரிய வந்தது. இது வலியையும் மன உளைச்சலையும் கொடுத்தது. இது துரோகம் மற்றும் திருமண நம்பிக்கையை மீறுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுபோக விஜய்க்கு மென்டல் டிஸார்டர் இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன், விஜய் ஒரு சைக்கோன்னு நினைக்கிறேன், எனக்கு விவகாரத்து கொடுங்க அப்படின்றதும் மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. அது ஆங்கிலத்தில் இதில் இருக்கும், தேவைப்படுறவங்க ஜூம் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுது பாருங்க. நயினார் நாகேந்திரன் சமீபத்தில் போகிற போக்கில் அடிச்சு விட்டுக்கிட்டு போனாப்புல, அது கடைசியில் உண்மையாக இருக்குது. அவசரப்பட்டு அடிச்சுட்டீங்களே ஐயா இது அப்படின்ற மாதிரி அவருடைய மைண்ட் வாய்ஸ் நமக்கு கேட்குது. பரவாயில்ல, இருந்தாலும் அவங்களே அடிப்போம். அது போக அந்த சம்மந்தப்பட்ட அந்த நடிகை ஒரு இது வேற போட்டாங்க, இங்கே ஒரு அறிக்கையை வேற வெளியிட்டாங்க, கடுமையான நடவடிக்கை எடுக்க விடும் அப்படின்லாம் வேற போட்டிருந்தாங்க. ஐயோ, அது வேறு என்ன கணக்கும். சரி, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், அதெல்லாம் வேற கணக்கு. ஒரே ஒரு விஷயம் தானே வெளியே வந்திருக்கு, தம்பி உனக்கு இன்னொரு அதிர்ச்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னும் பல விஷயங்கள் வெளியில் வந்தால் என்னத்துக்கு ஆகிறது. ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அதை பற்றி பேசலான்னு பார்த்தா இதை பற்றி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அது அடுத்த காணொலி, அதுதான், அதை பற்றி நம்ம பேசுவோம். சரி, அடுத்த காணொலியில் மறக்காமல் பார்த்துருங்க எல்லாரும். திருமணத்தை மீறிய அந்த உறவை நான் தட்டி கேட்டதால் வீட்டில் எனக்கென உரிமைகளை விஜய் நிறுத்திவிட்டார், கட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்தினார். என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள், என்ன மாதிரியான உரிமைகளை அவர் நிறுத்தியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஹி இம்போஸ்ட் ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது பணம் சம்மந்தப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அவர் அவர் செலவுக்கு பணம் எதுவும் கொடுக்காம, பண தேவைகளை எதுவும் பூர்த்தி பண்ணாமல் கொடுமைப்படுத்தியிருக்காப்புல. அது போக இன்க்ளூடிங் கர்டெல்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ மூவ்மெண்ட், வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்கார், எங்கேயும் நீ போகக்கூடாது, வெளியிலலாம் நீ போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள ஜெயிலுக்குள்ளே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இது மட்டும் உண்மையாக இருந்தால் இந்த காலத்தில் இப்படி ஒரு விஷயத்தை எவனாவது பண்ணுவானா? ஒரு பெண்ணால் எங்கேயும் நடமாட முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ளே அடைச்சி போடுறானா அவன் எப்படிப்பட்ட சைக்கோவாக இருக்கணும்? பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசக்கூடிய தாவேக்காவினருடைய லட்சணம், தாவேக்கா தலைவருடைய லட்சணம் இதுதான். செய்கிறது எல்லாம் அயோக்கியத்தனம், வெளியில் தூய சக்தியா நீ? ஆகவே இந்த 3 விஷயங்களின் அடிப்படையில் தான் இப்போ விவகாரத்து கோரியிருக்காங்க. தன்னை கொடுமைப்படுத்தினது ஒரு காரணம், விஜய்க்கு திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு இருக்கு, அடுத்தது விஜய் நார்மலான ஒரு பர்சன் கிடையாது, விஜய் ஒரு சைக்கோ. இந்த 3 காரணங்களுக்காக தான் விவகாரத்து கோரி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவை விஜய் கொண்டிருந்த போது இவங்க சங்கீதா இதை கண்டிச்சிருக்காங்க. இதை தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் அந்த உறவை அவர் தொடர்ந்தார். இதனால் நான் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. பாருங்க, கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுது பாருங்க. விஜய் தரப்புல இருந்து எனக்கு நெருக்கடி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட நடிகைக்கும் எனது கணவருக்கும் உள்ள கள்ள உறவை வெளிப்படுத்தும் ஆதாரங்களை வழங்குவேன் அப்படின்னு சொல்லி சங்கீதா அவர்கள் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு தான் இவர் தான் தமிழ்நாடாமே. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் இப்படி கேவலமாக நடந்துப்பாங்கன்னு சொல்ல வராரா? தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்துறாரா விஜய்? இதில் மலேசியாவில் போய் டான்ஸ் மயிறு வேற 41 பேரை கொன்னுக்கிட்டு
தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு தன்னுடைய மனைவிக்கு குழந்தைங்களுக்கு துரோகம் இழைச்சிக்கிட்டு போய் டான்ஸு குத்தாட்டம். அதுபோக இன்னொரு விஷயத்தையும் சங்கீதா அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. என் கணவருடன் இருக்கும் புகைப்படங்களை நடிகை வெளியிட்டு வருவது எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் அவமானத்தை தருகிறது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேவைப்பட்டால் எனது கணவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கும் நடிகையை வழக்கின் 2வது எதிர்மனுதாரராக சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. மனைவிக்கு மட்டும் மன உளைச்சல் கிடையாது, இது தான் பெற்ற குழந்தைகளுக்கும் இது மன உளைச்சல் தான். அதனால தான் வீட்டுக்குள்ள அவர் மட்டும் இருக்காரு. கட்சி தொடங்கின அந்த ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க, அதுல கூட மனைவிலாம் வரல, யாருமே வரல. 2021 தொடங்கி என்னை தனியாக வாழுமாறு நிர்பந்தித்தார். நீ வேணா வீட்டை விட்டு தனியா போய் வாழு, நீ என் கூடலாம் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டை விட்டு போக சொல்லி நிர்பந்திச்சிருக்காப்ல. எவ்வளவு கொடுமை நடந்திருக்கு பாருங்களேன். இந்த வழக்கானது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள நிலையில விஜய் வந்து நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடப்பட்டுள்ளது. திருமணத்தை மீறிய உறவுல இவர் இருப்பாராம், அதை தட்டி கேட்டாக்க அவங்களுக்கான உரிமைகளை எல்லாம் நிப்பாட்டி வைப்பாராம். இந்த குணம் வந்து விஜய்க்கு இருக்குங்க. தான் தவறு செஞ்சு மாட்டிக்கிட்டா அந்த பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டுடுறது, அந்த அம்பை அடுத்தவங்க மேலே ஏவி விடுறது. கரூரில் 41 பேரை கொன்னுட்டியடா அப்படின்னு சொல்லி கேட்டா நான் கொள்ளலையே, அவங்க காரணம் இவங்க காரணம்னு சொல்லி அடுத்தவங்க மேலே திருப்பி விட்டுக்கிட்டு ஓடுறது. கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் இருந்த ஒரு சைக்கோ தான் கட்டின மனைவி விவகாரத்துலையும் இதே விஷயம்தான். நீ தப்பு செய்கிற, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியும் கூட நீ வீட்டை விட்டு நீ வெளியே போ, நீ வேணா தனியாக போய் வாழு அப்படின்னு சொல்றது. அது போக வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அடைச்சி வச்சிருக்காப்ல, ஹவுஸ் அரெஸ்ட் நடந்திருக்கு. அவங்களுக்கான பண தேவைகள் எதையுமே பூர்த்தி பண்ணாமல் இருந்திருக்காப்ல. எல்லாம் ஒரு மனுஷனா? விஜய் வந்துட்டு ஒரு சைக்கோ அப்படின்றது ரொம்ப நாளாக நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். மனநலம் வந்து சரியா இருக்கிற நபர் கிடையாது. பெற்ற தாய் தகப்பன் வந்து கூட இல்லை, மனைவி மகன் மகள் யாருமே கூட இல்லை. இந்த ரசிகர் கூட்டம் கொடுக்கக்கூடிய அந்த புகழ் போதை இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் விஜய் கிட்ட இருக்கு. அந்த மிதப்புல தான் விஜய்ன்ற நபர் வாழ்ந்துகிட்டு இருக்காப்ல. இந்த நபருடைய மனநலத்தை வந்து முதல்ல பரிசோதிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழக அரசியல் களத்தில் தேர்தலில் எப்படி போட்டி போடுறது? மனநலமே சரியா இல்லாத ஒரு நபர் இவர் போட்டி போட்டால் சரிப்பட்டு வருமா? ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு மீண்டும் ஆரம்பிச்சிருக்கானுங்க இந்த பொறுக்கி பசங்க, தாவேக்கா பொறுக்கி பசங்க. வெக்கமாகவே இருக்காதாடா? இல்லை நீங்களும் அதே பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய நபர்கள் தானா? என் புருஷனோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், என் பொண்டாட்டியை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்படி தான் இயங்குவார்கள், இப்படி தான் இருப்பானுங்க இவனுங்க. அருவருப்பாக இருக்குங்க நினச்சி பார்க்கவே. இவ்வளோ கேவலமான இவ்வளோ கொடூரமான ஒருத்தனை அவன் இருக்கிறான்னு தெரிஞ்சு கூட வாழ்ந்த மனைவியே வந்து சொல்கிறாங்க திருமணத்தை தாண்டிய உறவில் அவன் இருந்திருக்கான், இவன் வந்து கொடுமைப்படுத்தியிருக்கான், இவன் வந்து ஒரு மாதிரி மென்டலி வந்து சரியில்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ கூட ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறீங்கன்னா நீங்கள்லாம் சோறு எப்படிடா சாப்பிட்றீங்க? நீங்கள்லாம் வந்து உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா, வாய் வழியாக தான் சாப்பிட்றீங்களா, இல்லை என்ன ஏது? அசிங்கமாக தான் கேட்க தோணுது எனக்கு. வேணாம், நாகரிகமாக பேசணும்னு பார்க்குறேன். பேசிப்பானுங்க இப்போ ஃபேமிலிஸு. அண்ணன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை கூட வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு, தன்னுடைய சொந்த குடும்பத்தை கூட விரட்டிட்டு நம்ம தான் குடும்பம்னு வாழ்கிறாரு ஃபேமிலிஸே. 8 கோடி பேர் என் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு சொன்னப்போ புரியலை, இப்போதான் புரியுது. அதெல்லாம் ஐஸ் வைக்கிறதுக்கு. அதுக்கு தான் தாவேக்கா நிர்வாகிகள் எவனுமே ஊடக விவாதங்களில் பங்கேற்கக்கூடாது எங்ககிட்ட கேட்காமன்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்துச்சு. அது இதுக்காக தானோ? முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கோம் இப்படி ஒரு விஷயம் வரப்போகுது வெளியில் அப்படின்ட்டு. அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டாங்க போல. இந்த லட்சண மசரில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கானா? ஆளை விடுறா சாமி. தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொச்சப்படுத்திட்டானுங்க. ஒவ்வொரு வீட்லையும் தான் கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு அடுத்தவன் பின்னாடி திரியறவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காருங்க. இந்த நபரை சும்மா விட முடியுமா? பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படி வந்து பெண்களை பாதுகாப்பதற்காக பெண்கள் மீது உங்களுக்கு மதிப்பு இருக்குன்னு சொன்னாக்க அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கான்றது தானே முதல்ல முக்கியம். நீ தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ பெண்களை இப்படி நடத்துகிற, இவ்வளோ இழிவாக நடத்திக்கிட்டு இருக்கனா, நீ வந்து பொதுவெளியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது எந்த வகையில் சரி? நீயும் கட்சிக்காரங்களும் தாண்டா பிரச்சனையே. நாங்கள் திரும்பி திரும்பி அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் அது சரியில்லை இது சரி, நீங்கள் தான்டா பிரச்சனை. நீங்கள் சரியாக இருந்துட்டீங்கனாலே தமிழ்நாடு சரியாயிரும். எல்லா குற்றங்களையும் இவனுங்க தான் பண்ணுறானுங்க. கட்டின மனைவியை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு குடும்பப்படுத்துறது, வீட்டை விட்டு வெளியே போ நீ தனியாக போய் வாழுன்னு சொல்லி வந்து கட்டாயப்படுத்துறது, பணம் கொடுக்காம தொந்தரவு பண்ணுறது, அவங்கள எங்கேயும் போக விடாமல் வந்து பண்ணுறது, திருமணத்தை தாண்டிய ஒரு உறவில் இருக்கிறது, பெற்ற குழந்தைங்களுக்கும் மன உளைச்சலை கொடுக்கறது, இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு வாய் கூசாம வெளியில் வந்து பெண்கள் பாதுகாப்புன்னு உருட்டிக்கிட்டு இருந்திருக்காப்ல. ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய குடும்பத்தை எப்படிலாம் அபியூஸ் பண்ணியிருப்பானுங்க. முதலமைச்சருடைய மனைவிக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்கள என்ன பாடுபடுத்தியிருப்பானுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் என்ன பாடுபடுத்தியிருப்பானுங்க. அவருடைய மகனான இன்பநிதி அவர்கள் வந்து அரசியலில் இப்போதைக்கு சம்பந்தமே படலை. அவர் முதற்கொண்டு என்ன மாதிரி மார்க் பண்ணி, அதே மாதிரி உதயநிதி அவர்களுடைய மகளையும் சரி எல்லாரையும் எவ்வளோ கொச்சப்படுத்தி எவ்வளோ இழிவா, அரசியலுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, துளியும் சம்பந்தம் இல்லை. இப்போதைக்கு அவங்களையெல்லாம் இழுத்து போட்டு எவ்வளோ அபியூஸ் பண்ணி எவ்வளோ கொச்சப்படுத்திக்கிட்டு இருந்தானுங்க. இந்த குணம் வந்து எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்களா? தலைவங்கிட்ட இருந்து தான். விஜய் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு,
தலைமை எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க, மேலே சரியாக இருந்தால் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் உண்மை. மேலே சரியா இல்லைன்னா இங்கே எப்படி சரியாக இருக்கும்? எவ்வளோ பொண்ணுங்களை அப்யூஸ் பண்ணுறானுங்க, என்னென்னலாம் பண்ணுறானுங்கன்னு எவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறோம், எதையுமே கண்டிக்கலை. இதுவே மற்ற கட்சிகளில் இருக்கிற தொண்டர்கள் இந்த மாதிரி பெண்களை அப்யூஸ் பண்ணுறாங்க, மார்க் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உடனே வந்து கண்டிப்பாங்க, அந்த நபரை கட்சி விட்டு தூக்குவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்கள் இப்படிலாம் செயல்படுறதை ரசிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. அவதூறு, பொய், பித்தலாட்டம், அபியூஸு, மார்ஃப் இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. ஏன்னா அவருடைய பிரைவேட் லைஃப்லேயே அவர் அப்படி தான் இருந்திருக்கிறாரு. IAS IPS பதவிகளில் பெண்களுக்கு சம வாய்ப்பு அப்படி இப்படின்னு நடந்து உருட்டிக்கிட்டு இருக்காப்புல. அப்படியே பெண்களுக்கு வந்து நாங்கள் அப்படி இதுவாக இருப்போம் இப்படி இருப்போம்னு சொல்லிட்டு நல்ல வாய்க்கிலேயே பேசுறது. ஆனால் வீட்டிலேயே தான் கட்டிய மனைவிக்கு வந்து இவ்வளோ துரோகம். ஜல்லிக்கட்டு காளைக்கு புல்லு காட்டி அடக்கிறதெல்லாம் வந்து அண்ணனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி எப்படி ட்ரீட் பண்ணணுன்றது தெரியல. ஆனால் இந்த அணில் குஞ்சுகள் இதுக்கு திமுக தான் காரணம்னு வந்து உருட்டுறானுங்க பாருங்க, அதை தாங்க ஏற்றுக்கவே முடியல. மற்ற எல்லாம் இருக்கட்டும், அது அவர் பர்சனலு, தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவரை என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இதுக்கு திமுக காரணம்னு எப்படிடா வெக்கமே இல்லாமல் வந்து நிற்கிறீங்க? திமுகவுடைய சதி, திமுக சரி, எப்படிடா நீங்கள் எல்லாம் வந்து இப்படி யோசிக்கிறீங்க? முதல்ல உங்களுக்கு எப்படி மூளை வந்து அப்படி யோசிக்க தோணுது? அரசியல் ரீதியாக எதுவும் யோசிக்க தோணல, அரசியல் ரீதியாக எதுவும் கற்றுக்க தோணல, தான் கட்சி கொள்கைகள் தெரியல, எதுவுமே அதெல்லாம் யோசிக்கவே தெரியலடா உங்களுக்கு. எப்படி இதை மட்டும் கரெக்டாக யோசிக்கிறீங்க? என்ன நடந்தாலும் திமுக தான் காரணமாக இருக்கும். அது எப்படிடா? விஜயோடைய ஒய்ஃப் வந்து இந்த கேஸை போட்டிருக்காங்க. இதுக்கும் திமுகவுக்கும் எந்த வகையில் சம்மந்தம் இருக்கு? சங்கீதா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிற விஷயங்கள்லாம் உண்மையா பொய்யான்றதை நீதிமன்றம் சொல்லட்டும். ஆனால் இத்தனை வருஷம் கூடவே வாழ்ந்தவங்க அவங்க நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ இது பர்சனல் விஷயம், இதை பற்றி நம்ம பேசக்கூடாது, அது அவங்களுடைய பர்சனல், அது அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நழுவுறது அயோக்கியத்தனம். ஏன்னா விஜய்ன்ற நபர் சாதாரண ஒரு நடிகராக இருந்தால் இப்போ பிரச்சனையே கிடையாது. அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் ஏதோ பிரச்சனை போல விவாகரத்து அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாம். ஆனால் அரசியலில் நான் தமிழ்நாட்டை ஆளப் போகிறேன், நான் தான் தமிழ்நாட்டை ஆளுவேன், நான் தான் அடுத்த சிஎம் அப்படின்லாம் சொல்லி கிளைம் பண்ணிக்கிட்டு தெரியக்கூடிய ஒரு நபர் அவருடைய பர்சனல் லைஃப்பில் இந்த லட்சணத்தில் இருக்காருன்னு சொன்னால் கேள்வி எழும்ப தான் செய்யும், விவாத பொருளாக ஆக தான் செய்யும். பர்சனல் விஷயம்னு சொல்லி நழுவி போகிறது அயோக்கியத்தனம். கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டதெல்லாம் வந்து தப்பே கிடையாது. திமுக வந்து சங்கீதா அவர்களை ஏவி விட்டு சதி பண்ணுதான். ஐயோ, இந்த அணில் குஞ்சுகளுக்கு மண்டையில் மூளை மழுங்கி போயிடுச்சா இல்லை என்ன ஆச்சு என்ன ஏனும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒருத்தன் கூட சங்கீதா அவர்கள் பக்கம் நின்று அதை நினச்சி பரிதாபமோ இரக்கமோ படவே இல்லை. இதே மாதிரி தான் அந்த கரூர் விவகாரத்துலையும் இறந்து போனவங்களை நினச்சி கொஞ்சம் கூட இவனுங்களுக்கு மன வருத்தமே இல்லை. அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா, அண்ணா நல்லா சாப்பிடுங்கண்ணா, அண்ணா நல்லா தூங்குங்கண்ணா, நீங்கள் அழுதா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குண்ணா, அண்ணா ப்ளீஸ், அப்படி தான் இருந்தானுங்க. இப்போவும் அப்படி தான் இருக்கானுங்க. இந்த விவகாரத்தால் அண்ணாவுடைய அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்படுமே ஐயோ அப்படின்ட்டு அதுக்கு தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நினச்சி, ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமைகளை நினச்சி கொஞ்சம் கூட எவனுக்குமே அக்கறை இல்லை, எவனுக்குமே வருத்தம் இல்லை, எவனுக்குமே வந்து கோபம் வரல, எவனுக்குமே எதுவுமே இல்லை. எத்தனை பெண்களையும் ஏமாத்து, எத்தனை பேர் கூட கள்ள உறவுல இரு, எத்தனை பேருடைய குடியை நாசமாக்கு, எத்தனை பேரையும் கொல்லு, என்ன வேணா பண்ணு, நாங்கள் உன் பக்கம் தலைவா. நீ சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, நீ நல்லா இருக்கியா, நீ பீஸ்ஃபுல்லாக இருக்கியா, அதுதான் அவனுங்களுக்கு முக்கியம். இந்த விவகாரத்தில் கூடுதலாக இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம விவாதிக்கணும். அது அடுத்தடுத்த காணொலியில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். என்னான்ட்டு முக்கியமான விஷயத்தையே பேச முடியாமல் ஆயிடுச்சு, அரசியல் பேச முடியாமல் ஆயிடுச்சு. அது அடுத்த காணொலியாக நம்ம வெளியிடுவோம். இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க மக்களே. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.